நம்ம சண்டேனால எங்கள் தாத்தா வந்து இந்த மேலே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா தோட்டம் மாதிரி அதில் வந்து இடையெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்காக கடுப்பாக இருக்குது, நான் திரும்ப க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. திரும்பி க்ளீன் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். பார்க்குற கட்டியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிற கட்டியும் போயிடலாம். இதான் இப்போ நம்ம வந்திருக்கோம், இதில் உள்ளது எல்லாத்தையும் எடுக்கணும். உடையாது கண்ணாடி மேலே போட்டுக்கிட்டோம் நம்ம. இங்கே இந்த காஞ்சி போன இலையெல்லாம் தான் எடுக்கிறோம். வந்துட்டோம். இப்போ வந்து அந்த காஞ்சி போன இலையை தான் எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, ரொம்பவே டஸ்டாகவும் வருது. ஒரு 2 வீக் ஆயிடுச்சு. இது 2 வீக்குக்கு ஒன் டைம் எடுக்கணும், ஒன்லி ஒன் டைம் எடுக்கணும்னால தான் இப்போ நாங்கள் எடுத்துட்ருக்கோம். பழுத்து போன இலையும் எடுக்கணும். இதை பாருங்களேன், சிவனுக்கு அந்த 4 இது இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த இலை. எடுத்துட்ருக்காங்க எங்கள் அக்காட்டியும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கம்மன்னு தூக்கம் வருமா, அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சிட்டு நான் பண்ணுறவா. என் கண்ணாடி எடுத்துருவா. இப்போ இந்த காஞ்சி போன இலை எல்லாத்தையும் இப்போ எடுக்கிறது தாங்க கைசரி. லீவில் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினச்சா இப்படி வந்து ஒரு வேலையை விட்டுட்டாங்க. கையில் வேற நல்லா குத்திக்கிட்டு ஒரு ரத்தம் வேற வருது. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இப்படி வேணால் வளர்க்க ஆசைப்படுங்க. நாங்கள் கீழே வேணால் கமெண்ட்டில் கொடுத்துட்றோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. இந்த மாதிரி காஞ்ச இலையில தான் எடுக்கணும். கண்ணை வேற உழுவுது, எடுக்கவே முடியல. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க குட்டீஸ். இதோட இந்த மரத்தில் உள்ள பூக்கள் பாருங்களேன், எத்தனை நிறையா காய்ச்சிருக்கு. நாங்கள் இதெல்லாம் பறித்தோம் பாருங்களேன். காற்று நல்லா சில்லுன்னு வருது. ஆடி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆடி மாதம் அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குல்ல இந்த பூ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பூ பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. யாரோட கமெண்ட்ஸில் ரைட்டாக இருக்கோ பார்க்கலாம்.